அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தாயினுஹு இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தாகுஃபிருஹு மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவலும் பெறுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டி விட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுதில்ஹு ஃபலா ஹாதிய லஹ் அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்டுவோம் யாரும் இல்லை. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு அவனுடைய அடிமையாகவும் ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத் அடுத்ததாக, யா அய்யுஹன் நாஸ் ஓ மனிதர்களே, இத்தக்கு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா அவரிலிருந்தே அவரது ஜோடியை அவன் படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா அந்த இருவரில் இருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் எவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அவன் நிச்சயமாக உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர
மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானது சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை அவன் உங்களுக்கு சீராக்குவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வமை யுத்தில்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவன் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். வ இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கக்கூடியவையாகும். வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். குல்லு பித்அத்தின் ضلالா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு ضلالத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நிகழ்த்திய அனைத்து உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் இன்றைய ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலிலே இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நசீகத் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாமெல்லாம் கோடை காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவ காலத்துடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் அந்த காலங்கள் உச்சத்தை அடைய இருக்கிறது. கோடை காலம் என்றாலே வெயிலுடைய தாக்கம், சூரியனுடைய அந்த சுட்டரிக்கும் வெயிலுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருப்பதும், அந்த கடுமையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்கின்ற வகையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நிழலை தேடி ஓடக்கூடிய, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய, அதை அந்த நிழலை தேடி ஓடி போய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சுட்டரிக்கக்கூடிய இந்த வெயிலில் இருந்து நாம் எந்த நிலையை நோக்கி ஓடுகிறோமோ அந்த நிழலை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமுறையில சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஹலக்க லிலாலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் தான் படைத்தவற்றில் இருந்து உங்களுக்கு நிழல்களை உண்டாக்கினான். யார் உண்டாக்குனதா? ஏதோ வந்து சூரியன் உதிக்குது, அது ஒரு வீட்டுல படுது, அந்த பக்கம் வந்து நிழல் விழுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை திருமறையில சொல்லி கேட்கிறான், அந்த நிழலை நான் உண்டாக்குனேன். அது மட்டுமா, வஜஅல லக்கும் மினல் ஜிபாலி அக்னானா, மலைகளில் உங்களுக்கு மறைவிடங்கள் குகைகளை ஏற்படுத்தினது அது நான் தான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல லக்கும் சராபில தகீக்குமுல் ஹர்ர, உங்களுக்காக வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் சட்டை நம்ம தயாரிக்கிறோம். அதுக்கு நான் அறிவை யார் தந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதை நான் தான் தந்தங்கிறான். அது மட்டும் இல்லாமல் சராபில தகீக்கும் பாசக்கும், உங்கள் போர்களில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் அவன் உண்டாக்குனான். கவச ஆடையில இருந்து எல்லாத்தையும் நம்ம தயாரிக்கிறோம். இருந்தாலும் அந்த அறிவை அவன் தான் தந்தான். சொல்லிட்டு அல்லாஹ் வரிசையா உள்ளத்தையும் பட்டியலிட்டு சொல்றான், கதாலிக்க யுத்திம்மு நிஅமத்தஹு அலைக்கும் லஅல்லக்கும் துஸ்லிமூன், இவ்வாறே நீங்கள் பணிந்து நடப்பதற்காக உங்களுக்கு தனது அருட்கொடைகளை அல்லாஹ் முழுமைப்படுத்துகிறான். நல்லா சொல்றான். இது என்ன சொல்றான் நிழலை பத்தி? அது என்னுடைய அருள்ங்கிறான். அல்லாஹ்வுடைய அருளில் ஒன்றுதான் இந்த நிழல். அடுத்தது அல்லாஹ் சில வசனங்களிலே கூடுதலாக சொல்கிறான், அவலம் யரவ் இலாமா ஹலக்கல்லாஹு மின் ஷைஇன், அவர்கள் அல்லாஹ் படைத்துள்ள அந்த பொருட்களை பார்க்கவில்லையா? அல்லாஹ் வந்து கொஸ்டின் மார்க்காக கேட்கிறான், உலகத்தில் எவ்வளவு பொருட்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறேன், அந்த படைத்த அந்த பொருட்களை அவர்கள் பார்க்கவில்லையா? யதஃபய்யு லிலாலுஹு அனில் யமீனி வஸ்ஸமாஇலி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த பொருட்களுடைய அந்த நிழல்கள் வலது இடது புறங்களில் சாய்ந்து சுஜ்ஜதலில்லாஹி வஹுதாகிரூன், தாழ்ந்த நிலையில் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. அல்லாஹ்வை அந்த நிழல்கள் வணங்குறதா சொல்றான்.
பொருட்கள் மலைகளாக இருந்தாலும் சரி, அவனால் ஏற்படுத்தப்பட்ட மரங்களாக இருந்தாலும் சரி, அந்த நிழல்கள் வலப்புறமும் இடப்புறமும் சாகிறது. நான் என்னுடைய செட்டப்ல என்ன செய்யுது, என்னை சுஜூது பண்ணுது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். அடுத்த என்ன ஒரு வசனங்கள்ல சொல்றான், அலம் தர இலா ரப்பிக்க கைஃப மத்தலில்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உமது இறைவன் எப்படி இந்த நிழலை நீட்டுகிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், நபியே இந்த உன்னுடைய இறைவன் நிழலை எப்படி நீட்டான் என்பதை நீ பார்க்கவில்லையா? வலவ் ஷா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவன் நாடினால் லஜஅலஹு சாக்கினன், அந்த நிழலை நீட்டி சுருக்காம அப்படி நிலை பெற செய்திருக்கவும் முடியும். அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல்ன ஷம்ஸ அலைஹி தலீலா, சூரியனை அந்த நிழலுக்காக ஆதாரமாக ஆக்கிற ஒரு பொருளாக, ஒரு எவிடன்ஸாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில பல இடங்களிலே நிழலை பற்றி சொல்கிறான். அப்ப நிழல் என்பது நமக்கு அருள் என்று நம்மளுக்கு விளங்கல, நம்ம அதை அனுபவிக்கிறோம். எப்ப விளங்கு? பல முறையே தமிழ்ல சொல்றாங்க, என்ன நிழலினுடைய அருமை வெயிலில் தெரியும். இன்னைக்கு எல்லாம் வேகத்தை நிழலை செஞ்சிருக்கிறான் நம்மளுக்கு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் குழுக்குன்னு இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், 9 மணிலாம் அடிச்ச உடனே 9 மணிலாம் தாண்டா நிக்க முடியல, அந்த அளவுக்கு நிழலை தேடி நாம் ஓடுகிறோம். 2 வீலர் வச்சவங்கள கரெக்டா இதெல்லாம் அனுபவிச்சிருப்போம். என்ன நம்மளாவது எங்கிட்ட உள்ள வீட்டுல இருந்து வந்துருவோம், வெளியில வாசல்ல காஞ்சி கிடக்கும், கிட்ட போய் அது உட்கார முடியுமா அந்த சீட்ல? அது கருப்புலதான் சீட்டே போடுறாங்க. அது அப்சர்வேஷன் நிறைய அந்த ஹீட்டை இழுக்கக்கூடிய ஒரு கலர் அது. அதை போட்டுட்டு என்னடா இப்படி இருக்கிற ஒரு 5 நிமிஷம் அதை ஒரு நிழல்ல நிப்பாட்டி அந்த சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பைக் எடுக்க முடியுது. அப்ப இந்த உலகத்தில நிழல் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அருளை நம்ம அனுபவிக்கிறோம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த நிழலை தேடக்கூடிய நாம் நிழலை தேடி எவ்வளவு அனுபவிக்கிறோம். அவனுடைய நியமத்துகளுக்கு ஒத்து அவன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு அவன் உட்பட்டு அவர்கள் தன்னுடைய நிழல்களை அமைச்சுக்கிறோம். ஒரு வறுமை கோட்டி கீழே உள்ளவன் சின்ன குச்சியை போட்டாவது என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய அந்த நிழலை அவன் உருவாக்கிக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த நிழலை அவன் நியமத்துகளை அவன் அனுபவிக்கிறான். பெரிய செல்வந்தனாக இருந்தா பெரிய பங்களாவில் பெரிய காங்கிரீட் வீட்டுல போட்டு அந்த நிழலை அனுபவிக்கிறான். இப்படி அவனுடைய அருளை இந்த உலகத்தில் எல்லாரும் யார் எல்லாரும் சொன்னால் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்தியவாதிகளா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இணை வைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அனுபவிப்பாங்க. ஏன்? அவன் ரஹ்மான். இந்த உலகத்தில் தன்னை மறுப்பவர்களுக்கு உணவளிக்கிறவன், பல்வேறு நியமத்துகளை செய்யக்கூடியவன், அவன் அளவற்ற அருளாளன், அளவில்லா அருளாளன். அதனால இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரும் அவனுடைய அருளாக இருக்கக்கூடிய அனைத்தும் அனுபவிப்பார்கள். அந்த அடிப்படையில இந்த நிழல்களை கூட நம்ம அனுபவிக்கிற, எப்படி ஒரு குடிசையை போட்டுக்கிறோம், ஒரு பில்டிங்கை கட்டிக்கிறோம், அதுல கூடுதலாக குழுகுளோடு இருக்கிறதுக்காக ஏசியை வச்சு மாட்டிக்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் அன்றாடம் செய்து வருகிறோமா இல்லையா? நாம் இந்த கோடை காலத்தில் வந்தாலே அந்த நிழல்களை தேடி ஓடக்கூடிய காலம். அது மட்டும் இன்னும் மே மாசம்னா வந்தா குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க போகக்கூடாதுப்பாங்க. இந்த அளவுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு, விலங்குகள்லாம் சுருண்டு விழுவும், செத்துரும். மனிதன் வரைக்கும் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த நிழல் என்ற அவனுடைய நியமத்தில் இருந்து அது கொஞ்சம் சாஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போவோமே என்று நம்ம எல்லாம் என்ன செய்வோம், அந்த நிழல் என்ற அவனுடைய அருளை அனுபவிக்கிறோம், தேடிக்கொள்கிறோம். அதை எப்படி உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி கொள்கிறோம். ஆனா இன்னும் ஒரு நிழல் இருக்கு, இன்னும் 2 நிழல்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதில் சில பேர் தான் அனுபவிக்க முடியும், சில பேரால் அதை அனுபவிக்க முடியாது. இங்க எல்லாரும் தேடிக்கலாம். அவங்க சக்திக்குட்பட்டு ஒரு சின்ன ஒரு துணியை வீச்சாவது ஒரு குச்சை வச்சு குத்தி, இந்த நம்ம விவசாயம் நிலங்கள்ல பார்க்கலாம், பெரிய வட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு கம்பை குட்டி அதுல உட்காந்துட்டு இருப்பாரு நிழலுக்குள்ள அந்த விவசாயம் பண்ணக்கூடியவர். அது மாதிரி படகுல போறவங்க, மீன் பிடிக்க போறவங்க, அந்த படகு கொஞ்சம் வெயில் சாயும் பொழுது அந்த படகு கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்ப அவர்களுடைய தோதாக வீட்டை விட்டு வெளியே வந்தால் கூட அல்லாஹ்வுடைய குதிரத்தினால விளையக்கூடிய அந்த மரங்களுடைய நிழல்ல கூட நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேடி எங்கிட்டாவது ஓடி போய் ஒரு அரை மணி நேரம் நிக்க முடியலங்கான வெயில்னு சொல்லிட்டு ஏதாவது நிழலை தேடி ஓடுறோமே. ஆனா இன்னும் 2 நிழல்களை நாம் சந்திக்க இருக்கிறோமே, அந்த 2 நிழல்களை இஷ்டத்துக்கு நம்ம தேடி போய் பிடிக்க முடியுமா என்று பார்த்தமையானால் இந்த உலகத்தில் யாரும் அனுபவித்து விடலாம் அல்லாஹ்வுடைய அருளை. ஆனால் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே
2 நிழல்கள் இருக்குது. அந்த 2 நிழல்களை அனுபவிக்கலன்னு வைங்க, நம்மளை விட ஒரு மோசமான துர்பாக்கியசாலி யாருமே. அதுக்குண்டான முயற்சி செய்யணுமா இல்லையா? என்ன நிழல்? நாளை மறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே விசாரணை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1 மைல் தொலைவில் சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். அப்ப இந்த பூமி எப்படி இருக்குமா? அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படுகின்ற அந்த நாள் நல்லா சொல்றான். எதை? யௌமுல் கியாமா பத்தி சொல்றான், கியாம நாளை பத்தி சொல்கிறான். இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். வேறு பூமிண்டா எப்படி அல்லாஹ் சொல்றாங்கன்னா, சப்பாத்தி ரொட்டி இருக்கா இல்லையா, அந்த ரொட்டி மாதிரி இதை என்ன செய்வான, சமதளமா ஆக்கிடுவான். இப்போவாவது ஏதாவது ஒரு குன்று இருக்கும், ஒரு மேடு இருக்கும், ஒரு மலை இருக்கும், ஒரு நிழல் இருக்கும். அங்க வந்து சப்பாத்தில என்ன செய்யும், ஏதாவது மேடு பள்ளம் இருக்குமா? சமதளமா இருக்கிற மாதிரி சமதளமாக மாற்றி விடுவான். ஒரு நிழலுமே அந்த நாளில் இருக்காது. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர, அல்லாஹ்வுடைய நிழல் என்று சொன்னால் அர்ஷுடைய நிழல், அந்த நிழல்ல 7 சாராருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், தனது நிழலை அளிக்கிறான். அது நம்ம உள்ள போயிடணும். இங்கேயாவது எப்பயாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்றோம், வெளிநாடுகள்லாம் பார்ப்போம். என்ன பார்ப்போம்? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பள்ளி நிறைய அங்க அங்க என்னன்னா, எல்லாரும் அந்த வெள்ளிக்கிழமையில விடுமுறை இருந்தது, இப்ப மாத்திட்டாங்கன்னு. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி கொடுமையான ஜூலை ஆகஸ்ட்ல கொடுமையான வெயில் அங்க இருக்கும். 12:30 மணிக்கு ஜும்மா இல்ல 1:15. இப்ப நம்ம சமீபத்துல 1:15 ஆரம்பிச்சு 1:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த ரெஸ்ட் எடுக்கிறவங்க கூட என்ன செய்வான், ஆக 12:30 உள்ள போனாதான் பள்ளிக்குள்ள போக முடியும். இல்லைன்னா என்ன செய்யணும், கையில முசலா வச்சுக்கிட்டு ரோட்ல ஒரு கூட்டம் நிக்கி, அந்த வெயில்ல சுருண்டுற அளவுக்கு நிக்கி ஒரு கூட்டம். அதுலயும் ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஜும்மாவை கேட்டுக்கிட்டு எங்கேயாவது நிழல் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கி, கடைசியில அந்த இக்காம சொன்னோன்னா விரிச்சிட்டு தொழுகிற மாதிரிலாம் அவ்வளவு பெரிய கொடுமையான வெயிலாக இருக்கும். அதுக்கே நான் நேரத்தோடு எழும்பணும், கொஞ்ச நேரம் நான் விட்டேன் முடிஞ்சு, அவ்வளவுதான் 1/4 மணி நேரம் வெயில்ல கிடந்து சாகணும்னு சொல்லி 12:30 தயாராகி உள்ள ஓடுறான். நம்மால் இங்கேயாவது எப்படியாவது தப்பிச்சுக்கலாம், எங்கிட்டாவது உள்ள ஓடிக்கலாம், வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன், எல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கு அது எப்படிப்பட்ட ஒரு காலம், 1 மைல் 1.5 கிலோமீட்டர் இப்ப இருக்குது இந்த காலகட்டம். இது வந்து சூரியன் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது என்று பார்த்தோமேனா, நீள்வட்ட பாதையில சூரியனை வந்து பூமி சுத்தி வரும். ஒரு பக்கம் சூரியன் வந்து பூமியை நெருங்கி நிற்கும், இன்னொரு காலகட்டத்துல தூரமாக போகும். நீள்வட்ட பாதையில பார்த்தோம் சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் பூமியில் இருந்து சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கும் என்று சொன்னா 147 மில்லியன் மைல். மில்லியன் 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கணக்கு பண்ணிக்கங்க. 147ன்னா 14,70,00,000 மைலுக்கு அப்பால் இருக்குது இந்த சூரியன். எப்போ? இந்த கோடையில, இந்த ஜூன் நம்ம ஏப்ரல் மேல இருக்குல்ல, இந்த சூடு தாங்க முடியலங்கிறம ஓடி ஒளியிறம இது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குதா? 14,70,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. இந்த குளிர் காலத்துக்கு எங்க கொஞ்சம் தள்ளி போயிடும் சூரியன். எவ்வளவு தொலைல போகுது? 15,20,00,000. மிஞ்சி போனா 50 லட்சம் கிலோமீட்டர் தள்ளுது. அதனால குளிராகுது உங்களுக்கு. 50 லட்சம் கிலோமீட்டருக்குள்ள வருது. அது என்ன ஆகுது, உங்களுக்கு நிக்க முடியல, சுருண்டு கீழே விடுற அளவுக்கு வெப்பமாகிது. எப்போ? 14,70,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் மைல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரியன் எப்ப எந்த அளவு கொண்டு வந்துருவானா? 1 மைல். எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நாளில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த அவங்க செஞ்ச அந்த பாவத்தின் காரணமாக ஒவ்வொருவரும் அவங்களுக்கே குளம் கட்டும். என்ன குளம்? ஒருத்தருடைய வேர்வை அவர் செய்த பாவத்தின் தோதாக 2 கால் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி ஒருத்தருடைய வேர்வை முழங்கால் வரைக்கும் வரும், ஒருத்தருடைய வேர்வை வந்து இடுப்பு வரைக்கும் வரும், ஒருத்தர் வந்து சோனை காது சோனை முந்திக்கிட்டு கிடப்பார். அவர் வேர்வையே இவ்வளவு குளம் மாதிரி தத்தளிக்கிற அளவுக்கு எப்படி இருக்கும் தாக்கம் பார்த்துருங்க. அந்த நாளை நாம் எல்லாரும் சந்திக்க இருக்கிறோம். நிச்சயமாக அந்த நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த நாளில் 1 மைல்ல கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அந்த நாளில் ஓடி ஒளிய முடியாது, ஒரு நிழலை தேட முடியாது. இங்க தேட ஆரம்பிச்சோம் சொன்னா அங்க போய் மரணத்துக்கு முன்பாக இங்க தேடினால் அந்த நிழலை பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்
உலகத்தில் அல்லாஹ்வுடைய நிலை அந்த மகசர் மறுவரையிலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளில், அது எத்தனை நாள்? இங்க நம்ம வாழ்றது ஒரு 100 வருஷம் ஹையஸ்ட் கொடுத்துறான்னு வைங்களேன். அதுல 12 மணி நேரம் பகல் இருக்கும், 12 மணி நேரம் இரவாக மாறிடும். 12 மணி நேரம் வெளில கூட இருக்க போறோம். ஆனா அங்கு 50,000 வருடத்துக்கு நிகரான ஒரு நாள் தான் ஜட்ஜ்மெண்ட். நம்ம கணக்கீடு அந்த நாள் எவ்வளவா? 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். முழுக்க முழுக்க என்ன சூரியன் தான் நிக்க, இரவுலாம் பார்க்க முடியாது. அந்த நாளில் நாம் நிக்க இருக்கிறோமே, இந்த வெயிலை கம்பேர் பண்ணி அங்க பார்த்தா நிக்க முடியுமா? அதுவே மிக கொடுமையான 50,000 வருஷம் நிக்க போறோம்னு சொன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும். அல்லாஹ் காப்பாத்தங்க. அப்ப அந்த நிழலில் நான் அது சூரிய நிழல்ல போயிட்டேன்னு சொன்னா அதுல அல்லாஹ் குழு வச்சிருப்பான். அதுக்குள்ள போறதுக்கு நான் முயற்சி பண்ணணுமா இல்லையா? இந்த உலகத்தில் அதுக்கு நாம் முயற்சி மேற்கொள்ளணும். நிழலை தேடிக் கொள்வதற்காக நாம் முயற்சி பண்ணணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு நாள் அது? அந்த சூரியன் தகதிக்கக்கூடிய அந்த நாளில் உலகத்தில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து பிறந்ததிலிருந்து கியாமத் வரைக்கும் வர மக்கள் எல்லாம் நிற்பாங்க. அதில் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் அளிக்கிறான். அந்த 7 சாரார்ல உள்ள போயிடும். நம்ம எப்படியாவது ஒன்னு யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீதி மிக்க ஆட்சியாளன். நம்மளுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தரவும் தந்தால் பரவாயில்ல, பாத்துக்கிறோம். அந்த ஆட்சி அதிகாரத்தை தந்தால் பொறுப்புகள், சில பொறுப்புகள் நம்மளுக்கு தரப்படுது. ஆட்சி அதிகாரம் தந்தாலும் எல்லாரும் பொறுப்பாளி தானே. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் அன்றையத்தி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிறது. ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி, மனைவி அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி, ஒரு நம்ம இந்த ஜமாத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. இப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பு வழங்கப்படுது. அதுல நீதி இருக்கணும். என் குடும்பத்துக்கு வந்தா ஒரு நியாயம், வேற ஒருத்தவங்க இன்னும் ஒரு நாள் இது இருக்கக்கூடாது. இதுல யார் அல்ல, இதுல பூரா பாத்தீங்கன்னு சொன்ன இந்த 7 பேருடைய லிஸ்டும் இரையச்சமும் அல்லாஹ் மேல் இருந்த அந்த ஒரு பயமும் அதெல்லாம் சேர்ந்து உள்ள நிற்கும். இரையச்சம் விழுந்து நிக்கிறத பார்க்க முடியும். நீதி மிக்க ஆட்சியாளர் சொன்னா என்னை யாரும் கேட்க முடியாது. ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு பவரை கொடுத்திருக்கிறான், என்னை எவனும் கேட்க முடியாது, எல்லா டிபார்ட்மெண்ட் என் கையில இருக்கு என்று சொல்லி அவன் நீதி செலுத்துறான்னு சொன்னா யாருக்கு பயந்து நீதி செலுத்துறான்? அல்லாஹ்வுக்கு பயந்து. என்னை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான், அவன் எனக்கு பிடிப்பான், நாளை மறுபடியும் போய் மாட்டிக்கிறவன். அதனால நீதி யாரு என் குடும்பம் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய சொன்னாங்களா இல்லையா, எனது மகள் பாத்திமா திருடினாலும் அவளை கையை வெட்டுவேன் என்று. அந்த மாதிரி நீதியை மிக்க ஒரு ஆட்சியாளனாக இருந்தால் அவர் என்ன செய்வாரு? அழகாக உள்ள போயிடுவார். எதுக்குள்ள? அந்த அரசுடைய நிழலுக்குள்ள போயிடுவார். 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாளில். 2வது யாரு? இளைய சமுதாயம், இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன். இந்த 13 வயசு 14 வயசுல எல்லாம் பருவ வயது அடைஞ்சிரும். அவன் கவர்மெண்டுடைய அந்த கணக்கு தான் 18 வயசுங்கிறான். 13 14 ஆரம்பிச்சிடும். அந்த வயசுல இறை வணக்கத்திலேயே, இந்த மொபைல்ல கிடக்கிறவனை பத்தி பேசல, மொபைல்லே கிடந்து அந்த கேம்லையும் ஒரு இன்ஸ்டாவிலையும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அவனை பத்தி பேசல. இறை வணக்கத்திலேயே பள்ளியில தொழுவிக்கிட்டு, அது மாதிரி மார்க்க பணிகளை செஞ்சுக்கிட்டு, சமூக பணிகளை செஞ்சுக்கிட்டு, இறை வணக்கத்திலேயே ஊரித்திலே தந்த நிறைய பசங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன பசங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பா தான் வச்சிருக்கிறான். இந்த மாதிரி இறை வணக்கத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு இளைஞன். அந்த மாதிரி இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போயிடுவாங்க. 3வது யாரு? பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இதயமுடையவர். உள்ளத்துல என்ன செய்யும், இங்கே தொழில் போயிடுவார். பஜ்ஜி தொழில் போயிட்டாரா, போன உடனே அவருக்கு என்ன உள்ளத்துல இருக்கும்? லோகருக்கு போகணும், இப்ப நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு மண்டையில என்ன ஓடிட்டுன்னு சொன்னா, பள்ளிவாசலோடு அந்த இதயம் தொடர்பு இருக்கும். லோகரை முடிச்சுட்டு போயிட்டாரா, கடையில வேலை பார்ப்பாரு, கடையில வியாபாரம் எல்லாம் செய்வாரு. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கும்? அசர் போகணும், இத்தனை மணிக்கு முக்காம சொல்லிடுவாங்களே, இந்த வேலை வேற இருக்குது, இதை முடிச்சுட்டு நம்ம இல்ல வேற யார்ட்ட போட்டு கொடுத்து போமா, இப்படி மண்டை என்ன ஓடிட்டு இருக்குமா? உள்ளத்தில், அவருடைய உள்ளத்தில் பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கும். இதுல நம்ம இருக்கிறோமான்னு பேசிக்கிறோம். என்ன காரணம்? இங்க தப்பிச்சிருவோம், நம்மளுக்கு நிழல் இருந்து உட்காந்து இருக்கிறோம், நிழல தான் இருக்கிறோம். அந்த 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாளில் நிழலே இருக்காது. 1 கிலோமீட்டர் ஒரு மைல்ல கொண்டு நிப்பாட்டிடுவான். அந்த நாளை எல்லாரும் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது நான் உள்ள போயிடுவேன். இந்த 7 பேர் கேட்டகரி இருக்கா இல்லையா, அதுக்குள்ள என்ன நான் மாத்திக்கிடுவேன், உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவேன் என்று முயற்சி பண்ணினோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிழலை, அற்புதமான நிழலை தேடி பெறுவோம்.
மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹி முஹம்மத். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ 3 சாராரை நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து 4வது சாராரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காகவே நட்பு கொண்டு அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து சென்ற இருவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நட்பு கொள்வது யாருக்காக கொள்ளணும்? அல்லாஹ்வுக்காக. ஒருத்தர் நேசிக்கிறதாக இருந்தால், ஒருத்தர் நண்பனாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால், அவரோட பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வதாக இருந்தால், நான் அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக நான் பழகிக்கணும். பழகிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஆள் சரியில்லை, ஒரு மாதிரி ரூட்டு மாறி போற ஆளு, சொல்லி பார்க்க கேட்கற போடா தொலைஞ்சு போறான்ற அல்லாஹ்வுடைய அந்த மாற்றத்துக்கு மாற்ற மாதிரி நடக்கிற, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி நடக்கிற, நான் சொல்லி பார்க்க நீ கேட்க முடியும், போட நான் அல்லாஹ்வுக்காக தான் உன்னை நேசித்து அல்லாஹ்வுக்காக தூக்கி வீசின முடிஞ்சு. இப்படி உள்ளத்துல யாராவது வச்சுட்டோம்னு சொல்லுவீங்களேன், அவர்களும் இந்த அரசுடைய நிழலில் நாம் போயிடுவோம். அடுத்தது 5வது அழகு. இந்த ஆணுக்கு பொருந்தும் பெண்ணுக்கு பொருந்தும். அழகும் செல்வமும் நிறைந்த ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணை ஆணோ விபச்சாரத்துக்கு அழைக்கும் பொழுது இதுல 199.9 அவுட் ஆயிரும். இந்த சான்ஸ் ஒரு ஆள் கொடுத்துறாங்க. இதுல பாஸ் ஆகுறதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டிருக்காவிட்டால் அவர் என்ன செய்வார்? அவரும் நாடி இருப்பார். அல்லாஹ் சொல்றான், பார்த்துட்டார், அவர் அல்லாஹ் அவர் தப்பிச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவர் கண்டுட்டாரு, அதனால அதிலிருந்து தவிர்த்து கொண்டார். இதுல இன்னைக்கு மொபைல்லையும் இன்னைக்கு பல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் எதை விளங்கல, அதனால அங்க போய் நிக்க போறேன்னு, இதெல்லாம் ஒண்ணா, இதுல இந்த உலகத்துல உள்ள இதெல்லாம் ஒரு இன்பமா என்று சொல்லி எனக்கு எது ஹலாலாக்கப்பட்டதோ அது மட்டும்தான் எனக்கு ஹலால் என்று சொல்லி அதில் உறுதியாக என்று விட்டால் என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஒரு அழகும் செல்வமும் நிறைந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விபச்சாரத்துக்கு அழைக்கும் பொழுது இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சு கொள்கிறேன், போயிட்டே நான் அல்லாஹ் பயப்படுறேன் என்று சொல்லி அந்த நிமிஷம் அழைத்தாங்க. முடிச்சு உள்ள போய்வார். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இதில் இருந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது என்ன டக்குன்னு வரணும்? கட்டும் கோடையான நேரத்தில் பல 14,70,00,000 மைலுக்குள்ள அப்பால் இருந்த அந்த வெயிலுடைய தாக்கம் என்ன தாங்க முடியலையே. நாளை மறுமையிலே 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த நாளில் ஒரு மைல் தொலைல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான், என்னால நிக்க முடியாது, எனக்கு அரசுடைய நிழல் தான் வேணும், இந்த உலகத்தில் உள்ள இன்பம் தேவையில்லை என்று சொல்லி அதிலிருந்து விலகி கொண்டான் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க? உள்ள போயிடுவாங்க. அடுத்தது என்ன? 6வது அல்லாஹ் சொல்றாங்க, வழக்கரம் கொடுத்த இந்த தர்மம் இடக்கரம் அறியாமல் செய்தவர். மார்க்கத்துல 2க்கு அனுமதி இருக்கு. என்ன? தர்மங்களை வெளிப்படையாகவும் செய்யலாம், ரகசியமாகவும் செய்யலாம். ஆனா ரகசியம் என்பது யாருக்காக செய்வோம்? வெளிப்படையாக 4 பேர் காட்டுவதற்காக செய்யலாம். ஆனா இக்லாஸ் உள்ள இருக்கும், அதுல பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம ஒரு அறிவிப்பு செய்யறோம், எங்க பள்ளிக்கு இடம் வாங்கணும், யாராவது உங்களுடைய பொருளாதார தாராளமா வாரி வழங்கண்டா ஒருத்தர் திடீர்னு எழும்புறாரு, என் பேர்ல ஒரு 5 லட்ச ரூபா போட்டுருங்க. ஆனா அவர் மக்களை தூண்டுவதற்காக கொண்டு வர்றார். உள்ளத்துல என்ன இக்லாஸ் என்ன இருக்கு அவர்கிட்ட? உள்ளத்துல என்ன பார்த்து நான் இன்னொரு 10 பேர் அறிவிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுலயும் ரியா உள்ள வந்துடும், ஒரு முகஸ்துதி வந்துடும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் யாருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னா, வழக்கரம் உடம்புலதான் 2 கையுமே இருக்குது, வலது கை கொடுக்கிறது என் பக்கத்துல இருக்கக்கூடிய இடது கைக்கு தெரியாமல் கொடுத்தது யாருக்காக கொடுத்துருப்பேன்? என் ரப்பு, அவனுடைய திருப்தி மட்டும்தான். இந்த உலகத்துல யாரும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுக்கிறது நிறைய பேருக்கு தானம் செய்வது அல்லாஹ்வுக்காக மட்டும் என்று சொல்லி ரகசியமாக தர்மம் செய்தாரு, அவரும் இதுல உள்ள வந்துருவாரு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ளத்துல வளர்ச்சிக்கங்க, எதுலையாவது நான் உள்ள போயிடணும் என்பதுல உள்ள மகால வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன? 7வது, இதுல எல்லாரும் வரலாம், இது எல்லாருக்கும் முடியும். என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர். ஒரு நாளாவது வாழ்க்கையில் நம்ம பள்ளியில உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து நமக்கு அழுதா கூட 4 பேர் பார்ப்பாங்க, அது ஒரு முகஸ்துதியா போயிடும். அது இல்லைன்னு சொன்னா வீட்டில் யாரும் இல்லாத நேரம் நமக்கு சில நேரங்களில் கிடைக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு அவன் படைத்த எனக்கு தந்த நியமத்துகளை நினைத்து அவன் செஞ்ச அவனுடைய அருப்படைகளை நினைத்து அவனுடைய மறுமையில் உள்ள தண்டனை நினைத்து அவன் தர ஈர்க்கக்கூடிய சொர்க்கத்தை நினைத்து என்னுடைய கண்களில் கண்ணீர் வடித்து விட்டேன் என்று சொன்னால் நம்மளும் உள்ள போயிடும். அப்ப இந்த 7 கூட்டத்தாரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 7ஓடு சேர்ந்து இன்னொரு செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது.
முஸ்லிம்ல 5736வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இது பெரிய நீண்ட ஒரு செய்தி. என்னது? 2 தாபீன்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹதீதுகளை சேகரிப்பதற்காக அன்சாரி தோழர்களை நோக்கி வர்றாங்க. அப்படி வரும்பொழுது யார் யார் வர்றான்னு சொன்னா, அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தேடி வர்றாங்க. உபாதா பின் அல் வலீத் அவங்களும், அல் வலீத் பின் உபாதா பின் அஸ்ஸாமித் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வாப்பாவும் மகனும் என்ன செய்யறாங்க, நம்ம போய் நிறைய செய்திகளை சேகரிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளை நாம் என்ன செய்யணும், சேகரிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. வர்றது யார்கிட்ட வர்றாங்க? அவங்க வந்தது அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வரும்பொழுது பாக்குறாங்க, அவங்களுடைய மேல உடல்ல ஒரு போர்வை இருக்குது, கீழே மாஃபிர் என்ற ஒரு ஊருடைய ஒரு ஆடையும் இருக்குது, பக்கத்துல அவர் அடிமை இருக்கிறார், அடிமைட்டையும் அதே தான் போர்வை இருக்குது, மாஃபிர்ங்கிற ஒரு கையிலையும் கட்டிருக்கிறாரு, அவர் ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சு எழுதிட்டு இருக்கிறாரு, முகத்துல கொஞ்சம் லேசான ஒரு கோபமும் இருக்குது. யார்கிட்ட? அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப வந்தவங்க கேட்கிறாங்க, இவங்களுடைய வாப்பா யாரு? இந்த 2 பேர் போறாங்களே வாப்பாவும் அவனு, அவருடைய வாப்பா அவங்க வந்து இவங்களுக்கு 2 பேரும் தொடர்பு, எல்லாரும் கொள்கை சகோதரர் தானே. இப்ப அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தையின் சகோதரனே, ஏன் உங்க முகத்துல வந்து ஒரு கோபத்தோட அறிகுறி நான் காண்றேன்னு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமாப்பா, பனு ஹராம் குலத்தார்கிட்ட ஒரு மனுஷர் இருந்தாரு, அவருடைய புதல்வர்கிட்ட நான் என்ன செஞ்சேன், கடன் கொடுத்திருந்தேன். கடன் கொடுத்திருந்த உடனே நான் போய் அந்த கடனை வசூலிக்கிறது இப்பதான் போயிட்டு வந்து உட்கார்றேன். போனா வீட்டுல போய் நான் வந்து சத்தம் போடுறேன், உள்ள இருந்து அவருடைய மனைவி சொல்றாங்க, வீட்டுல ஆள் இல்லை என்று சொல்றாங்க. நான் 2-3 தடவை அலைஞ்சிட்டேன். திருப்பி அவனுடைய மகன் பருவ வயதை அடையக்கூடிய வகையில உள்ள ஒரு மகன் நான் வெளியே வந்தாரு. வந்த உடனே என்னப்பா வாப்பா எங்கும் போது அவர் உண்மையை சொன்னார். இல்லைங்க, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, எங்க வாப்பா எங்களுடைய தாயாருடைய கட்டில் கீழே தான் ஒழிஞ்சிட்டு இருக்காரு, உங்களை பார்த்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, காரணம் என்னன்னு தெரியல பொழுது இவர் சத்தம் போற, ஏப்பா உள்ள இருக்கிற தெரிஞ்சு வெளியே வரையா இல்லையா அப்படிங்கிறார். வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே ஏன் என்னை பார்த்து ஓடிக்கிற, ஒளியறதுக்கு என்ன காரணம் பொழுது, இல்லைங்க அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களை பார்த்தால் பொய் சொல்லி விடுவோனோ, இதோட வாக்கு மாறி இருக்கணும்னு பயந்துதான் நான் உங்களை பார்த்து ஒளிந்தனே தவிர வேற எதுவும் இல்லை சொல்லிட்டு கூடுதலா சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் ரொம்ப நெருக்கத்தில் சிரமத்தில் இருக்கிறேன், நான் உங்களுடைய அந்த கடனை தர முடியாத நிலையில இருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே இவர் திருப்பி கேட்கிறார். யாரு? அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்பா அல்லாஹ் மீது ஆணையாகவா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக நீ சிரமத்துல இருக்கிறியா? அவரும் திருப்பி சொல்றாரு, ஆம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சிரமத்துல தான் இருக்கிறேன் என்று அவர் திருப்பி சொல்றாரு. 3 முறை இந்த வார்த்தையை கேட்ட உடனே உன் பத்திரத்தை எடுத்துருவா, எழுதி வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த கடன் கொடுத்த அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே என்ன செய்யறாரு, அடிக்கிறார். யாரு? அபுல் யஸர் ரலியல்லாஹு அவங்க அடிச்சுட்டு, இந்த பாரு, அல்லாஹ் உனக்கு என்னுடைய கடனை தருவதற்கு வசதியை தந்தான்னா தா, இல்லையா தள்ளுபடி பண்ணிருப்போம் அப்படின்ட்டாங்க. அந்த தொழில் வந்து உட்கார்ந்துட்டேன், இப்படி ஓடி ஒழிஞ்சிட்டானே அந்த ஆளு, சரி இருந்தாலும் தள்ளி அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கும் பொழுதுதான் இவங்க இந்த வார்த்தை கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் அந்த அபுல் யஸர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சேன் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சொன்ன செய்தியை என்னுடைய 2 கண்களும் பார்த்தது, என்னுடைய காதுகள் 2 காதுகளும் கேட்டன, என்னுடைய இதய பகுதியை கையில வைத்து என் உள்ளம் மனநமிட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சிரமத்தில் இருப்பவருக்கு அவர் தர வேண்டிய கடனுக்காக அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அவருக்கு மறுமை அல்லாஹ் தனது அரசின் நிழலில் நிழலளிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அந்த செய்தி இன்னும் என் உள்ளத்துல நிக்கல, அதுக்குத்தான் தள்ளுபடி பண்ண, எனக்கு நிழல் கிடைக்கும், எனக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் வேணும் என்பதற்காகத்தான் நான் தள்ளுபடி பண்ணினேன். அவருக்கு பரவாயில்ல, அவர் எப்ப தந்தாலும் தராட்டால் போகட்டும் ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணம் அந்த நிலை பெறுவதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த நிழலை நாம் அடைய வேண்டும். அது அல்லாமல் சொர்க்கத்திலும் சில நிலைகள் அல்லாஹ் சொல்றான், ஸ்லாகித்து சொல்றான். என்ன சொல்றான்? வல்லதீன ஆமனு அமலிஸ் ஸாலிஹாத்தி, இறை நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் செய்வோரை சொர்க்க சோலைகளில் நுழைய செய்யும் சனுதுகளில் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்க சோலைகளில் நிலை செய்வோம், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அதில் என்றென்றும் நிறையாக இருப்பார்கள். லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அதில் அவர்கள் தூய துணைவையும் உள்ளன. வ நுத்ஹிலுஹும் வில்லன் வலீலா,
அடர்ந்த நிழலில் அவர்களை நுழைய செய்வோம். சொர்க்கத்துல உள்ள அந்த நிழல் இருக்குது, அது ஒரு வித்தியாசம், அது வேற மாதிரி சுகமா தான் இருக்கு. அந்த நிழலை பத்தி அல்லாஹ் சாகித்து குர்ஆன்ல சொர்க்கத்தின் நிழலை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், அது மாதிரி இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஸிலாலின் வ உயூன், இரையச்சமுடையோர் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸாலிஹ் பின் ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துடைய நிழல் 100 வருஷம் பயணிச்சாலும் அந்த நிழலை தாங்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான மரத்தை அல்லாஹ் இப்படி சொர்க்கத்தில் உள்ள நிழலை பெற வேண்டும் என்றாலும், நாளை மறுமையிலே மகசரிலே அரசுடைய நிழலை பெற வேண்டும் என்றாலும், இந்த உலகத்தில் அதற்குண்டான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இல்ல நாம் முயற்சி மேற்கொள்ளல, இந்த உலகத்திலேயே மூழ்கி, இந்த உலக ஆசாபாசங்களிலே, கேளிக்கையில, விளையாட்டுகளிலே மூழ்கி திளைத்து விட்டேன் என்று சொன்னால், மரணம் எப்ப வேணாலும் வரும். இந்த வீட்டுக்கு போறோம், நிம்மதியா நிச்சயமான தெரியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மரணம் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் உலகத்தை விட்டு நாம் தூரமாகி கொண்டே இருக்கிறோம். மறுமையை நோக்கி கிட்ட போய்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் இந்த மரணத்தை அடைவதற்கு முன்பாக இந்த அரசுடைய நிழலை அமைத்துக் கொள்வதற்கு, தேடிக்கொள்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சொர்க்கத்துடைய நிழலை பெறுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருவான் பிரார்த்தித்து வணங்க உரை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரே ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய வசூல் மாவட்ட நிர்வாகத்துடைய வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றனால நம்முடைய பொருளாதாரங்களை தாராளமாக வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது என்று உரை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.